வணக்கம். நான் டி.ஆர். கார்த்திக் மாதவன். நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோம்னா 2026 ஜனவரி மாதத்தோட தனுசு ராசியோட பலன்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஜனவரி மாதம் 2026 வருஷம் தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப நம்பிக்கையான தைரியமான மாதம். நல்ல நல்ல யோசனைகள், எக்ஸ்பான்ஷன் யோசனைலாம் உங்களுக்கு நல்லபடியாக இந்த மாதம் உதயமாகும். அது உங்களுக்கு ஒரு நல்ல வளர்ச்சியை தர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. புதுசாக ஏதாவது நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்குறீங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா அது கண்டிப்பாக நடக்கும். அதாவது உங்களுக்கு ட்ராவல் கூட இந்த மாதம் அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கோவிலுக்கெல்லாம் நீங்கள் அதிகமாக போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதே சமயத்தில் அவசரமாக எந்த முடிவும் எடுக்காதீங்க. அது கொஞ்சம் நிதானமாக யோசித்து இது செய்யலாமா வேண்டாமாங்கிறத யோசித்து செய்யுங்க. வேலை செய்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா புதிய புதிய பொறுப்பு வரும். ஏதாவது ஒரு புதிய வேலை செய்கிறதுக்கான வாய்ப்புகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கும். அது உங்களுக்கு ஒரு நல்ல வளர்ச்சியை ஏற்படுத்தி தர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதாவது உயர்கல்வி படிக்கிறவங்க, இல்லை சட்டம் படிக்கிறவங்க, அதோட வெளிநாடு தொடர்பான துறையில் இருப்பவர்களுக்கெல்லாம் இது ஒரு நல்ல ஒரு மாதமாக இந்த ஜனவரி மாதம் இருக்க போது தனுசு ராசிக்காரங்களை பொறுத்தவரையில் பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கும். அதுக்கான முக்கிய பேச்சுவார்த்தைகள் எல்லாம் உங்கள் மேலே இருக்கவங்க பேசிகிட்டு இருப்பாங்க. அது ஒரு நல்ல முன்னேற்றம் தர்றதுக்கு உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா நல்லது ஒரு நேர்மையாக இருக்கிறது எப்படி அப்படிங்கிறது கற்றுக்கிட்டு நீங்கள் ஒரு மனசை அமைதியாக வச்சுருந்தீங்கன்னா இந்த மாதம் எப்படி உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மாதமாக இது அமையப்போகுது. இந்த ஜனவரி மாதம் தனுசு ராசிக்காரர்களுக்கு அதிகமாக நம்பிக்கை வச்சு வாக்குறுதிகள் கொடுக்கறது அது மட்டும் கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க. அது உங்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வருமானம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நிதானமாக ஒரு குறைவில்லாத ஒரு வருமானத்துக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய பழைய இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதிலிருந்துலாம் ஒரு சின்ன சின்ன லாபம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு கோவிலுக்கு போகிறது, ஆன்மீக கோவிலில் செலவு செய்கிறது, அதுபோல் சின்ன சின்ன செலவுகள் கொஞ்சம் அதிகரிக்கலாம். அது ஒரு தப்பான ஒரு விஷயம் இல்லை. நீண்ட கால சேமிப்பு, அதாவது எல்ஐசியோ இல்லை ஃபிக்ஸட் டெபாசிட்டோ அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் நீங்கள் யோசிச்சிருக்கீங்கன்னா அது இந்த மாதம் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஒரு விஷயம் இருக்கும். தேவையில்லாத செலவுகளெல்லாம் கொஞ்சம் வர மாதிரியாக இருக்கும். பட் அதை அவாய்ட் பண்ணிக்கலாம். அது இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு நல்லதை ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கும். குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா உங்கள் கூட இருக்கிறவங்க எல்லாம் உங்களை பற்றி நல்லபடியாக புரிஞ்சுக்குவாங்க. எந்த ஒரு குறையும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்பாவோட இல்லை உங்களோட குருவோட அது மாதிரியோட அட்வைஸ் எல்லாம் உங்களுக்கு நல்ல முறையில் இந்த ஜனவரி மாதம் உபயோகமாகும். ஃபேமிலியோட ஏதாவது ஒரு ட்ரிப்பு போகிறதுக்கு கூட இந்த ஜனவரி மாதத்தில் தனுசு ராசிக்காரங்களுக்கு ஒரு வாய்ப்பு ஏற்படும் சில பேருக்கு. திருமணத்தில் இருக்கிறவங்களோட ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப் ஒரு நல்ல நம்பிக்கையோட ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். இது ஒரு நல்ல வளர்ச்சியை ஏற்படுத்தி தரும் இந்த மாதம். திருமணம் ஆகாதவங்களை பொறுத்தவரையில் கல்யாணத்துக்காக காத்திருக்கிறவங்க பொறுத்தவரையில் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்களுக்கு அது மாதிரியான ஒரு இடத்துல இருக்கிறவங்க வரனுக்கெல்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரொம்ப நேர்மையாக இருக்கிறது இந்த மாதம் கொஞ்சம் அவசியம். தனுசு ராசிக்காரங்க எந்த ஒரு நேர்மையான சிந்தனை வச்சாங்கன்னா இந்த மாதம் ரொம்ப செழிப்பாக இருக்கும் அவங்களுக்கு. ஆரோக்கியம் பொறுத்தவரையில் இடுப்புலையோ இல்லை தொடை நரம்புகளில் அந்த மாதிரி நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகள் மட்டும் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதில் கொஞ்சம் கவனம் வச்சுக்கோங்க. அதிகமாக ட்ராவல் இருக்குன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அதனால் டயர்டாக வரத்துக்கு வாய்ப்பு இருக்கும். உடல் சோர்வு ஏற்படும். அது கொஞ்சம் நீங்கள் வாக்கிங் எல்லாம் பண்ணி இல்லை யோகா பண்ணி அது கொஞ்சம் அந்த ப்ராப்ளம்லேருந்து சால்வ் பண்ணிக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு நல்ல வழி இருக்கும். குரு ஆதிக்கம் இந்த மாதம் உங்களுக்கு அதிகமாக இருக்குது. அதனால் வியாழக்கிழமையில் குரு பகவான் வழிபாடு பண்ணுங்கள். மஞ்சள் கலர் பூ வச்சுட்டு அர்ச்சனை பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றம் இந்த மாதம் அமையும். தொழில் பொறுத்த வரைக்கும் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. அதில் எந்த ஒரு கவலையும் இல்லை. பணம் கொஞ்சம் நிதானமாக வரும். அதில் எந்த தடங்கல்களும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இல்லை. குடும்பத்தில் எல்லாம் ரொம்ப அந்யோன்யமாக நல்லபடியான ஒரு விஷயம் இந்த மாதம் முன்னேற்றம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனம் வச்சுக்கோங்க. நரம்பு சம்பந்தமான பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு லக்கியான மாதம்தான் இந்த ஜனவரி மாதம் தனுசு ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும். புதிய சான்ஸ் எதுனா கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நல்ல வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு இருக்கும். அர்ஜென்ட் படாமல் நிதானமாக யோசிச்சிங்கன்னா அதில் நீங்கள் வெற்றி அடைஞ்சிடலாம். உடல் நலத்தில் மட்டும் கொஞ்சம் கவனம் வச்சுக்கோங்க. அதுதான் உங்களுக்கு இந்த மாதம் தனுசு ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் நல்லாவே இருக்குது. இந்த மாதம் நீங்கள் அதை சொல்லணும்னு தான் நினச்சேன். ரொம்ப நன்றி. வணக்கம்.
இந்த வீடியோவை நீங்கள் தொடர்ந்து பார்க்கும்போது கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் வசதியாக இருக்கும், உதவியாக இருக்கும். ரொம்ப நன்றி. வணக்கம்.